நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். சென்ற பதிவிலே ஒரு பேச்சு நிகழ்வு, அதில் கிடைத்த பாராட்டு, கருத்து, இந்த இரண்டுக்கும் இடையில் தோன்றிய சிந்தனை, இதை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். வந்து சொல்லி சென்றவர் யார், என்ன சொல்லி சென்றார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பேசலாம். வந்தவர் சொன்னது என்ன தெரியுமா நண்பர்களே? நீ நன்றாக பேசுகிறாய், கருத்துக்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன, குரலும் தெளிவாக இருக்கிறது, ஆனால் நீ பேசும் பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். அமைதியாக நின்று கேட்டேன். என்ன என்ற பொழுது அவர் சொன்னது இதுதான்: உச்சரிப்பு. லா லா ழா என்று தமிழிலே 3 லகரங்கள் இருக்கின்றன. தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் ஒன்று, நாம் இயல்பாக பேசுகிற லா என்று சொல்லக்கூடிய முதல் லகரம் ஒன்று, இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிற பொது லகரம் ஒன்று. இதில் பொது லகரம் வர வேண்டிய இடத்திலே முதல் லகரமும், முதல் லகரம் வர வேண்டிய இடத்திலே பொது லகரமுமாக நீ உச்சரிக்கிறாய். உன்னுடைய பேச்சு திறமைக்கு இது ஒரு சின்ன தடையாக இருக்கும் அல்லது குறையாக இருக்கும். இதை நீ சரி செய்து கொண்டால் நீ இன்னும் சிறப்பாக ஒரு பேச்சாளனாக வர முடியும் என்று சொன்னார். அதை கேட்கிற பொழுது எல்லோரும் கேட்டு பாராட்டுகிற பேச்சிலே இந்த லாலா மாறுவதை இவர் கவனித்து சொல்லுகிறாரா என்று தோன்றியது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் நான் அதை கூர்ந்து கவனிக்க தொடங்கினேன். அந்த மாற்றம் புரிந்தது. கொல் என்பதற்கு பதில் கொல் என்று பேசிவிட்டு வந்தால் கொலைகாரனாக கூட என்னை மாற்றிவிட போதுமான சாட்சி அதுவே என்கிற நிலை வந்துவிடும். ஆக உச்சரிப்பு மிக தேவை. அந்த திருத்தத்தை சொல்லி என் பேச்சின் வருத்தத்தை மாற்றியவர் எங்கள் தமிழ் ஆசிரியை சித்ரா அம்மையார் அவர்கள். அதுதான் இன்றைக்கும் நான் துணிவாகவும் தெளிவாகவும் பேசுவதற்கு உதவியாக இருக்கிறது. லகர லகர உச்சரிப்பு எவ்வளவு முதன்மை என்பதை இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் சிந்திப்போம். அவருக்கு நன்றியோடு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.